கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சொன்னத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 4:1 ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடந்து சொல்லும். தானே நன்மைகள் எனக்கு செய்தீர், பாடி நன்றி சொல்வேன், நான் பாடி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவானே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவானே உம்மை துதிப்பேன். ஐயா, தேவானே உம்மை துதிப்பேன். ஓபாராபா ஓபாராபா ஓபேராபாரா ஓபாராபா ஓபாராபாரா லிகசகனரா லகனரா. பலவீனன் என்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். உபிராபா உபிராபா உபிராபரா ஒப்பரபா உபரபரா லிகசகரகலகரகரா. பாவத்தினாலே மாறித்து போய் இருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மாறித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. தானே நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்பாடி நன்றி சொல்வேன், நான் எப்பாடி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பூரண சுகமாக்கினீர். பாபாராரா பாபாராரா பகனரரா பகரரா பகனரரா லிகசகனரா லகனரரா. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். சாத்தானை ஜெயித்து விட்டீர். இபிராபா இபிராபா இபிராபரா இபரபா இபிராபரா இபிரகரபரகரபரா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. இமானாரா இகனாரா இமானாரா இப்பரவா இவரவரா நகரகரா. எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ்லாட், லீலா பிரைஸ்லாட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட், ஸ்டீஃபன் கார்த்திக் ஸ்டீஃபன் ஒரு ஊழியக்காரர், எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். செல்வி டீச்சர் பிரைஸ்லாட். வாசிப்போமா. கொலோசியர் 4வது அதிகாரம் 1 வசனம். எஜமான்களே, உங்களுக்கு பரலோகத்திலே எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வியானும் செய்யுங்க. ஆக்சுவலா இந்த வசனம் எங்க இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 26வது வசனமா இருந்திருக்கும். கொலோசியர் 3வது அதிகாரம் 26வது வசனமாக இருந்திருக்கணும். ஆனா எனக்கு தெரியல ஏன் இது ஆவியானவர் 4வது அதிகாரத்தில் 1 வசனத்தில் வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு ஆழமான சத்தியத்தை ஆவியானவர் வச்சிருக்கிறார். அதனாலதான் அதை செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறார். இதுக்கு பேரலான வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எபேசியர் 6வது அதிகாரம் 9வது. எபேசியர் 6:9. எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரனுக்கு செய்ய வேண்டியவர்களை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவர்களுடைய பட்சபாதம் இல்லை என்று கடும் சொல்ல விட்டுவது. பட்சபாதம் இல்லை என்று கடும் சொல்ல எனக்கு ஒரு தெரியும். அவர்கிட்ட ஸ்டாஃப்ட பிடிச்சு திட்டுற வார்த்தைகளை கேட்டீங்கன்னா நமக்கு காது கொண்டு கேட்க முடியாது. அந்த அளவு ஒரு மோசமான வார்த்தைகளை பேசுவார். ஆனா நல்லா புரிந்து கொள்ளணும், நமக்கு ஒரு எஜமான் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார்.
அவத்துல பட்சபாதம் இல்லை. பட்சபாதம் இல்லாத குறித்து எபிரேயர் 1 பேதுரு 1 அதிகாரம் ஆண்டியும் பட்சபாதம் இல்லாமல். பட்சபாதம் என்னதுங்க? தெரிந்தவர்களுக்கு ஒரு சலுகை, அது சலுகைலாம் கிடையாது. அவனுடைய கிரியைகளின்படியே. இங்க அன்பான வார்த்தை யூஸ் பண்றீங்களா, கடினமான யூஸ் பண்றீங்களா, இதைத்தான் பார்க்கிறார். கிரியையின்படியே நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக கொண்டிருக்கிறபடினாலே இந்த பரதேசில செஞ்சிருக்கணும், பயத்தோடு நடந்து கொள்ளுங்க. சரி, இன்னைக்கு நம்முடைய செய்தி பயம். ஏன் பயம்? ஒரு பயம் இருக்கணும். யார் மேல பயம் இருக்கணும்? நம்முடைய தேவன் மேல ஒரு பயம் இருக்கணும். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற செய்தி ஞாயிற்றுக்கிழமை எங்க பாஸ்டர் ஜோ டேனியல் சொன்ன செய்தி. 2 கிரேக்க வார்த்தைகளை சொல்லி இந்த செய்தியை சொல்லி கொடுத்தார். அது ஒரு ஆழமான ஒரு சத்தியம். அதை கற்றுக்கொள்வோம். யார் யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு இது ரிப்பீட்டேஷனா இருக்கும். ரைட், வராதவங்க இதை கற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயத்துல 2 வார்த்தைகள் இருக்கு. முதல்ல நம்ம ஒரு வசனத்துக்கு பாசிக்கிட்டு அதுக்கப்புறம் போக போயிடும். ஏசாயா 54 அதிகாரம், ஏசாயா 54 அதிகாரம் 14. நீதியினாலே ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாயிருப்பாய், பயம் இல்லாது இருப்பாய். இந்த பயம் என்ன பயம்? ஒரு உலகத்துல இருக்கிற ஒரு பயம். பயம் இல்லாது இருப்பாய். இந்த பயத்திற்கு ஒரு கிரேக்க வார்த்தை சொல்லப்படுது. அது என்ன? பாக்கர். பாக்கர், PACHAD, பாக்கர். பாக்கர், அது பாக்கர், பாக்கர். சரி, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்கிற எஜமான்களை பார்த்து நீங்க பயப்படுகிற ஒரு பயம். எஜமான் எனக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ண போகிறார்? ஒரு ஸ்டாஃப் எங்க ஹாஸ்பிட்டல் பிரேயருக்கு வர பொண்ணு. அந்த பொண்ணு எங்க ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் கையில சிக்கி திட்டுறாரு, கடினமான வார்த்தைகளை சொல்லி திட்டுறாரு. என்கிட்ட வந்து சொல்றாரு, சார் இந்த வார்த்தையில கேட்கறதுக்கு தேவையே இல்லை இருக்கு. ஆனா உங்க வாயில இருந்து வர வசனத்துக்காக நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். கடும் சொல். அந்த வார்த்தை வந்து பக்கட், PACHAD. இன்னொரு வார்த்தை பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல அதுக்கு வசனத்தை காமிக்கிறேன், அப்புறம் நம்ம வசனத்தை நம்ம வார்த்தையை சொல்றேன். நீதிமொழிகள் 1 அதிகாரம். இது ஒரு பயம். 7 நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்துக்காரன். இது ஒரு பயம் தான். ஆனா இது கர்த்தருக்கு பயம். இந்த பயம் உங்களுக்கு இருந்தீங்கன்னா கடும் சொல்ல மாட்டேங்க. அவனுக்கு சரியான காரியத்தை நீங்க செய்வீங்க. வாசிப்போம். இதுக்கு என்ன பண்ற? ஈரா. இதுக்கு ஈரா. YIAH, ஈரா. YIHA. இந்த ஈரா நம்ம எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாமுடைய வாழ்க்கையில இந்த ஈராவை பார்க்கிறோம். ஈரா அவனுடைய வாழ்க்கையில ஏன் ஆதாம் ஒளிந்து கொண்டான் அப்படி ஒரு கேள்வி கேட்டான். அவன் ஒளிந்து கொண்டதுக்கு காரணம் அவர் நிர்வாணியாக இருந்தது அல்ல, அது கிடையாது. ஏன் அவளை ஒளிந்து கொண்டான்? என் தேவனை குறித்து ஒரு பயம் வந்துருச்சு. ஏன் பயம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன பயம்னா, என்னை உண்டாக்குனவரை நான் துக்கப்படுத்திட்டேன். என்னைய ஒரு அருமையான ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சார். ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். உலகத்துல யாருமே இல்லை. என்னை தான் உண்டாக்கினார், என்னை தான் உருவாக்கி இருக்கார். என்னை உருவாக்கி ஒரு தோட்டத்துல வைத்து எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார், சகல ஆசீர்வாதம் கொடுத்துட்டார். ஆனா அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலை. அதனால என்னைய நான் எப்படி அவர் நான் ஃபேஸ் பண்ண போகிறேன். இதுதான் ஈரா. YIAH, ஈரா. இதுக்கு சரியான ஒரு இங்கிலீஷ் வார்த்தை என்னன்னா ரெவரன். ரெவரன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பான ஒருத்தர் வர்றார், உங்க முன்னாடி வர்றார், எழுந்து எந்திரிச்சு ஒரு வணக்கம் வைப்பீங்க. யாருமே உங்களை எழுந்திருக்க சொல்ல மாட்டாங்க, நீங்களே ஆட்டோமேட்டிக்கா எழுந்திருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு வணக்கம் வைப்பீங்க. காரணம் அது ஒரு பயபக்தி, ஒரு ரெவரன் அப்படின்னு சொல்லி. என்னை படைத்தவரை நான் துக்கப்படுத்தி விட்டேன்ங்கிறதா ஆதாமுடைய வருத்தம். அதனால்தான் ஆதாம் அதை ஒளிந்து கொண்டார். சரி, இப்ப இந்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 வசனத்தை அவங்களுக்கு காமிச்சேன்.
கொலோசியர் 4:1 எஜமான்களே இருப்பாங்க. இதே எஜமான்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடுமையான வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஏன் கடுமையான வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கிடையாது. அது என்ன வெளிப்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்துல எங்களுக்கு ஒரு எஜமான் இருக்கார். அந்த எஜமான்களுக்கு போய் நான் நிக்கணும். அன்னைக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். எவ்வளவு கடினமான வார்த்தைகள் யூஸ் பண்ணன அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வெளிப்பாடு வேணும். அதனால அவர் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவர் நியாயம் விசாரிக்கிறார். 1 பேதுரு 1 வசனத்தை காமிச்சவங்க. அதனால நீங்க இருக்கிற இடத்துல பயத்தோடு வாழுங்கிறாங்க. அந்த பயம் என்ன பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனால் வருகிற பயம். அதற்கு ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொன்னேன், பக்கர். ஆனா ஈராங்கிறது என்ன வார்த்தைன்னா கடவுளை பொறுத்த ஒரு பயம். இந்த 2 வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ளணும். சரி, இப்ப 3 தலைப்புகளை நம்ம இதை தியானிக்க போறோம். 3 தலைப்புகள். முதல் தலைப்பு என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உகர்ந்த விண்ணப்பம். உகர்ந்த விண்ணப்பம் அப்படின்னா ஜெபம், நம்பர் 1. நம்பர் 2, உகர்ந்த வாசனை. விண்ணப்பம் பிரேயர். நம்பர் 2, வாசனை ஃப்ராக்ரண்ட். நம்பர் 2. நம்பர் 2, உகர்ந்த வலிமை ஸ்ட்ரென்த். முதல் குறிப்பு பிரேயர், 2வது குறிப்பு வாசனை, 3வது ஸ்ட்ரென்த். சரி, உகர்ந்த விண்ணப்பம்ங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 10வது வசனம். உகர்ந்த விண்ணப்பம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 10வது வசனம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டபொழுது ஆண்டவருடைய பார்வைக்கு உகர்ந்த விண்ணப்பமாய் இருந்தது. உகர்ந்த விண்ணப்பம். ஈரா. ஈரா. சாலமோன் ஒரு சமஸ்த இஸ்ரேலுக்கும் ராஜாவாயிட்டார். இவர் ராஜா வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனாலும் தேவன் இவரை முன் குறித்துட்டார். முன் குறித்து இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடிக்கே இவருக்கு பேர் வச்சிட்டார். சாலமோன்கிற பேரை வச்சிட்டார். பேரை வச்சுட்டு இவர் தான் எனக்காக ஆலயத்தை கட்டப்படணும்னு சொல்லிட்டார். இப்ப இவருடைய பிறந்த நாட்கள்ல இருந்தே இவங்க தாய் சொல்லி 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 வளர்த்திருக்காங்க. சூழ்நிலை வேற மாதிரி இருக்குது. தாவீது ராஜாவுக்கு வயசாயிருச்சு. ஆனா அந்த நேரத்துல ஏற்ற காரியத்தை ஆண்டவர் செய்ய வச்சு பத்சேபான் தாய் மூலமாக ராஜாவாயிட்டார். ராஜாவான உடனே இவருக்கு ஒரு பெருமை வரல, ஒரு பயம் இருக்கு. எனக்கு தகுதியே கிடையாது. என் தாய் இதை குறித்து எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு தாய் என்னைய அன்னைக்கு மட்டும் என் தாய் போய் இதை செய்யாம இருந்தான்னா என்னையும் என் அம்மாவையும் கொலை செஞ்சிருப்பாங்க. ஒரு பயம் அன்னைக்கே உள்ள வந்துருச்சு. இந்த பயம் இருக்கிறதுனாலதான் ஆண்டவரை பார்த்து எப்படி பார்க்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா 3வது அதிகாரம். இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தரே, தேவரில் உங்க அதேடன் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் ராஜாவா ஆக்கினேரே. எனக்கு தகுதி கிடையாது. தாவீது மத்தேயு 1வது அதிகாரத்துல ராஜாவாகிய தாவீது ராஜா. அவர் பிறக்கும் போதே அந்த ராஜா பிக்ஸ் பண்ணிட்டார். ஆனா சாலமோன் பிறக்கும் போதே பேர் கொடுத்துட்டார். என்ன செய்ய போறதுன்னு சொல்லிட்டார். ஆனா ராஜாவாக்கல். அதனால்தான் என்னை தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார். இது ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு. என் தகப்பனார் டாக்டர் ஹெச் லைசாண்டர் இந்த ஊருக்கு வந்தார். ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்தார். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பேரோடு தான் அவர் மறித்தார். நாங்க இந்த ஆஸ்பத்திரி எடுத்து நடத்துறோம். இன்னைக்கு என்னுடைய தகப்பனார் டாக்டர் ஆகலைன்னா நாங்க உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்க முடியாது. நானுடைய கிருபை இல்லைன்னா இந்த வயசுல நான் உங்க முன்னாடி பார்த்துருக்க முடியாது. காரணம், அவனுடைய கிருபைங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். 100% எனக்கு தெரியும். அதனாலதான் அக்கினேரே 8 நீர் தெரிந்து கொண்ட ஏராளமான ஜனத்திற்கு எண்ணிக்கைக்கு அடங்காதமான இலக்கத்திற்கு உட்படும் திரளான ஜனங்களை நடுவிலே அடிய நிற்கிறேன். என்ன சொல்லுகிறார்னா, நான் ராஜாவா இருக்கேன், பாம்போல இருக்கேன், எனக்கு என்ன சொல்லுங்க தெரியல ஆண்டவரே. இதான் பயம்.
ரெவரண்ட். இவருக்கு தெரியுது சர்வ வல்லவர் என் தகப்பனருக்கு வாக்கு கொடுத்தாரு, அந்த வாக்கை நிறைவேற்றினாரு, என்னைய ராஜா ஆக்கிட்டார். அந்த ஒரு ரெவரண்டோட ஒரு பயத்தோடு பேசுகிறார் ஆண்டவர். ஆகையா பாருங்க 9. இப்ப நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? ஒரு ராஜா ஆக்கிட்டீங்க. இப்ப எனக்கு இந்த பிள்ளைகளை உன் பிள்ளைகளை எப்படி நியாயத்துக்கு எனக்கு தெரியல ஆண்டவர். ஒரு உண்மையான ஒரு இருதயத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த இருதயத்தில் என்ன வருதுன்னா, நீரையா வானத்தில் இருக்கீங்க ஐயா, அங்கிருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றீங்க. பத்சேபாலுக்கு மகனாக பிறந்த எனக்கு இங்க உட்கார தகுதி கிடையாது. ஆனாலும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஞானம் உள்ள இருதயம். அந்த ஞானம் உள்ள இருதயத்திற்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின். எப்பவுமே நான் ஸ்டாலினை பார்க்கும்போது என்ன நான் நினைப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு நல்ல அழகான பலசர கடை இருக்கு, ஆனாலும் இதை அவரை ரசிக்கிறார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கேட்டு 9 ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். நியாயம் விசாரிக்க இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது அவ்வளவு ஒரு லேசான காரியம் கிடையாது. பல ஆங்கிள் இருக்கும். அவங்க சொல்றத பார்த்தா அவங்க சொல்றது ரொம்ப கரெக்டா தெரியும். ஆனா கொஞ்சம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அது நிறைய காரியங்கள் உபட்டைகள் இருக்கும். ஆனா அந்த நேரத்தில் ஒரு டிசிஷன். நான் அந்த சீட்ல உட்காந்துருக்கேன், இந்த ரிங்கல் மெடிக்கல். எனக்கு வந்து 2 நிமிஷம் கூட டைம் இருக்காது. ஒரு பேஷண்ட் அதுக்குள்ள நான் டயக்னோஸ் பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும், மெடிசன் எழுதி கொடுக்கணும். எனக்கு எழுத வேண்டிய மெடிசனை ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுப்பார். ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் பெருமைக்காக சொல்றேன், ஆண்டவர் இந்த நேரத்தில் கொடுக்குற ஞானத்தை சொல்றேன். நம்முடைய வக்கீல் ரூபன் ஒரு நாள் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், போலீஸ் டிரைவர், ஸ்டாலின் தெரியுமான்னு தெரியல, அவர் பேர் கனி, எஸ்பி கார் ஓட்டுறவர். அவருக்கு இருமல், கண்ட்ரோல் ஆகாத இருமல். ஒரு 6-7 டாக்டரை மாத்திட்டு அதுக்கப்புறம் வக்கீல்கிட்ட சொல்லியிருக்காரு, சார் அந்த வேலையை ரிசைன் பண்ண போறேன், இருமிக்கிட்டே இருக்கேன். உள்ள எஸ்பி இருக்காரு, பெரிய பெரிய ஆபீஸ் இருக்காங்க, அவங்களுக்கு முகத்தை சுளிக்கிறாங்க. என்னமோ டாக்டரை பாட்டு வா நம்ம லைசன்ஸ் ஆஃபீஸர் கூட்டு போறேன். ஐயா அங்க மனுஷன் போவாங்க, அது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டம் சேன்னு இருக்கும், எப்படி அந்த டாக்டர் போய் பாக்குறது? நானா வரலாம், நான் கூட்டிட்டு போறேன் வாயா அப்படின்னாரு. நான் ஸ்டெத் வச்சு பார்த்தேன். ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாரோ அந்த இதை கொடுத்தேன். நான் 2 நாளிலேயே வக்கீல்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, என்னையா அது அந்த 7 டாக்டருக்கு ஏன் இந்த மருந்து தெரியல? இப்படி ஒரு டப்பா இருக்குது, அதுக்குள்ள ஒரு மாத்திரை வச்சு உறிஞ்சானா இருமல் நிற்கும் அப்படின்னு சொல்லி ஏன் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, எனக்கு இன்னொரு பிரச்சனையே இருக்கு, அதுக்கு என்னை கூட்டிட்டு போ, எனக்கு இங்க இருந்து கால் வலி இருக்குது, கால் ஓட்டும் போது அவ்வளோ எனக்கு வலிக்குது, அதுக்கு என்னை கூட்டிட்டு போயா அப்படின்னு இருக்காரு. சொன்னாரு. நான் ஒரே ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன், எக்ஸசைஸ் பண்ணுங்க கம்ப்ளீட்டா சரியா போயிடும் அப்படின்ட்டு ஒரு ஆயில் ஒன்று எழுதி கொடுத்தேன். அவரு மதுரையில் டாக்டர் முத்துவேல்ராஜன் இப்போ இறந்துட்டார், அவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரேன். வலி கொஞ்சம் எனக்கு குறையல அப்படின்ட்டு, இது எப்படிங்க எக்ஸசைஸ் அவருக்கு இவர் இல்லையா இவர் அப்படின்னு சொல்லி, நான் என்னையோட மக்கு பேர உலகத்திலே பார்க்க முடியாது. ஆனா ஆண்டா அந்த இடத்துல ஒரு ஆலோசனை கொடுக்குறேன், இதை எழுது, இதை சொல்லச்சு. அதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். அவருடைய பார்வைக்கு உகர்ந்த விண்ணப்பமா இருந்தது. இன்னும் உகர்ந்த விண்ணப்பமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் சத்துருக்களுடைய பிராணனை கேளாமல். அவருக்குள்ள என்ன இல்ல? கோபம், கசப்பு, வாராக்கியம் இருந்தானா ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்து இவங்க அப்பா கொடுத்தாரு. சீமையை காலி பண்ணிரு, தளபதியை காலி பண்ணிரு லிஸ்ட் கொடுத்தாரு. ஆனா இவருக்குள்ள அதெல்லாம் கிடையாது. அதனாலதான் இந்த காரியத்தை கேட்டு நியாய விசாரத்துக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு உன் வார்த்தையின்படி செய்ய ஞானம் உணர்வுகள் இருந்தது. மாத்திரமல்ல நீ கேளாத ஐஸ்வர்யம். காரணம் ஒன்னே ஒண்ணு, அந்த ஒரு கடல் மேல இருந்த ஒரு ஈரா. சரி, இது ஒரு உகந்த விண்ணப்பமாக நம்ம பார்க்கிறோம். சரி, மாத்திரமல்ல இதுல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து இந்த உகந்த விண்ணப்பத்தை கேட்டோன்னா சந்தோஷப்படுவார், ஹாப்பி. ஏன்னா அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த ஒரு கேள்வி. சரி,
இதனால ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்க போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 65வது அதிகாரம் 24வது வசனம். ஏசாயா 65 ஜெபிக்கிறாரு, ஹார்ட்டை பார்க்கிறாரு, ஆன்சர் கொடுத்துட்டார். ஏசாயா 65வது அதிகாரம், அப்பொழுது அவர்கள் கூப்பிடும் முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். கூப்பிடும் முன்னே, ஏன் கூப்பிடும் முன்னே அப்படின்னு கேட்டீங்கன்னா 18வது வசனம் பாருங்க. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து கழிவு. எதை சிருஷ்டிக்கிறார் சொல்லுங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு இருதயத்தை சிருஷ்டிக்கிறேன். நான் இந்த ஜே.எம். ஸ்டாலின்லாம் ஒரு யாராலையும் அடக்க முடியாத சில டிக்கெட்டுகள் நாங்கள் எங்களையும் ஆண்டவர் தன்னுடைய கரத்துல வச்சிருந்து இந்த ஊழியத்துல இத்தனை வருஷமாக கண்ணின் வழியை போல பாதுகாத்து ஜீவனோட காத்ததுக்கு காரணம் சிருஷ்டிக்கிறார். இந்த புதியத்துக்குள்ள என்ன வைக்கிறார்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வச்சிட்டார். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனங்களை முயற்சி. யாருங்க எருசலேம்? அதன் ஜனம். நீங்க தான் எருசலேம். நான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிருந்திருக்காதா இந்த செய்தி கிடைச்சிருக்காரு. ஆனால் ஆவியானவர் போய் அவர் எங்க பாஸ்டர் புல்பெட்ல இருந்து சொல்லுவார், இந்த கிரேக் வார்த்தையை சொல்லிட்டு ஒரு சிலர் இது ஸ்பெல்லிங் கேட்கறாங்க, அதான் ஸ்பெல்லிங் சொல்றாரு. அந்த ஒரு சிலர் நான் பாஸ்டர் கேட்டேன், பாஸ்டர் நீங்க சொல்றீங்க, நாங்கெல்லாம் உங்க வசனத்தை கேட்டு மற்றவங்களுக்கு போதிக்கணும், ஸ்பெல்லிங் எங்களுக்கு சொல்லணும் பாஸ்டர்னு சொல்லி அதை கரெக்டாக சொல்லிடுவார். சரி, ரெண்டாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன், இது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கணும். ஜெபிக்கு முன்னே ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்கிறார். யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பயம். அந்த பயத்தோட முதல்ல ஒரு ராஜாக்கு பயப்படுறாங்க. வாசிப்போமா தானியேல் 3வது அதிகாரம் 6வது அதிகாரம். ரைட், ஒரு 2 ஆப்ஷன் இருக்குதுங்க. ஒன்னு, ராஜா இருக்கார். ராஜா யார்? அவருடைய இவங்க இருக்கிறாங்க. ஆனா ராஜாதி ராஜா ஒருத்தர் இருக்கிறார். அதனாலதான் தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். தான் முன்பு செய்தவரவே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் ஆண்டவருக்கு எனக்கு ஒரு ரெவரண்ட் இருக்கு. நான் சூழ்நிலையில பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன தெரியும்? கையெழுத்து போட்டாச்சு தெரியும். ஆனாலும் நான் அவரை சோத்திரியாம நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிக்கல் போட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 26வது வசனம். இதுதான் ஒரு ஈராவனா அவங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். இவ்வளவு நாள் என்ன சொல்லியிருந்தாரு? சிலைக்கு முன்னாடி உழணும், என்னைய மட்டும்தான் வணங்கணும். என்னைய வணங்குறது தவிர நீ வேற யாரையா வணங்கினேன்னா உன்னை நான் கொன்றுவேன். அந்த ஒரு பயத்தை எல்லாரையும் பயம் உண்டாக்கிட்டு இருந்தார் இந்த கையெழுத்து போட்டதுனால. இப்ப அதே ராஜா அது பாக்கர் எப்படி இவர் ஈராவை மாறுறாங்க. பாக்கர்ல இருந்து இப்ப ஈராக்கு மாறுது. தானியேலுடைய தேவனுக்கு பயப்படும், நடுங்கி பயப்பட வேண்டும். என்னால நடுங்கி பயப்படும், பயம் வர நடுங்கி பயப்பட வேண்டும். இதுதான் ஆண்டவர் ஒரு பிரேயர், இந்த ஜெபத்தின் மூலமாக தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். சரி, இது முதல் குறிப்பு. 2வது குறிப்பு, ஒரு உகந்த வாசனை. இந்த உகந்த வாசனை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 11வது அதிகாரம் 3வது வசனத்துல ஒரு உகர்ந்த வாசனையை நம்ம பார்க்கலாம். உகர்ந்த வாசனை என்ன பார்ப்போம்? கர்த்தருக்கு பயப்படுத்த ஈரா அவருக்கு உகர்ந்த வாசனையா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் உகர்ந்த வாசனை.
இந்த உகந்த வாசனைங்கிறது நம்ம அந்த செட் அடிச்சுட்டு போறதுதான் நமக்கு உகந்த வாசனையா இருக்கும். ஆனா இஸ்ரேல் மக்களுக்கு எது உகந்த வாசனைங்கிறது அது அவங்களுடைய வாழ்க்கையில அனுதின வாழ்க்கைங்கிறது என்னன்னா ஒரு வாசனைங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அது என்ன நம்ம பார்க்க போறோம். யாத்ராகமம் சரி, ஆதியாகமம் 34வது அதிகாரம் 34வது அதிகாரம் 30வது. இது என்னன்ற நான் சொல்லிடுறேன். யாக்கோபு அவருடைய மகள் தீனா சேட்டை பொண்ணு வீட்டில் இருக்கப்பட்ட அவளை கெடுத்து போறாங்க. அப்ப அவளை அபிஷியலா திருமணம் செய்யணும்னு கேட்டு வரும்போது இந்த லேவி சிமியோன் என்ன செய்யறாங்கன்னா, நாங்கெல்லாம் விருத்த சேதனம் உடையவர்கள், விருத்த சேதனம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்ப நாங்க இப்போ எங்க தங்கச்சி கொடுப்போம்னு சொல்லிட்டு ஆனா கெடுத்துட்டு அவளை எல்லாம் கொலை செய்யறோம். இத யாக்கோபுக்கு இந்த நியூஸ் வந்தோடனே அவர் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது யாக்கோபு சிமியோனின் ஏவியனது, இந்த தேசத்தில் குடியிருக்க கானானிலும் பெரிசிலும் என் வாசனை நீங்கள் கிடைத்ததுனாலே நீ கலங்கப்படுவீர்கள். என் வாசனை அது என்ன வாசனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு குடும்பத்தோடு வந்து அங்க கூடாரம் போடும்போது இவரை குறித்து பல நல்ல செய்திகள் போகுது. பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், இவங்க யெகோவாங்கிற தேவனை வணங்குறவர்கள், இவரு குறித்து பல காரியங்கள் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த ரெண்டு பசங்க என்ன செய்றாங்க, எல்லாத்தையும் கெடுத்து போறாங்க. அதனால ஒரு பயங்கரம் உண்டாகுது. 35வது அதிகாரம் 5வது வசனத்துல தேவன் யாக்கோபை நேசிக்கிறாரு. அதனால பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவள் சுற்றிலும் வந்த பட்டணத்திலே தேவனால பயங்கரம் உண்டானதுனாலே அவர்கள் யாக்கோபின் குமாரலை பின்தொடராதிருந்தார்கள். சரி, இது வாசனை. இது அவங்களுக்கு ஒரு ரெகுலரா தெரியக்கூடிய ஒரு காரியம். யாத்ராகமம் 5வது அதிகாரம், இது கொஞ்சம் கேவலமா இருக்கும், பைபிள் அவங்களுக்கு காட்டாம இருக்க. 5வது அதிகாரம் 21வது வசனத்துல மோசே இதை படுகிறார். இதை பற்றி பார்வோன்ட்ட போய் எங்களை யெகோவா தேவனை ஆராதிக்கிறதுக்கு எங்களை அனுப்பணும் அப்படிங்கிறார். ராஜா பார்க்கிறாரு, பார்வோன் பார்க்கறாங்க, இது பயிலுக்கு திமிருடா. அதனால என்ன செய்ய, இவங்களுக்கு வைக்கோலை கட் பண்ணு, ப்ரொடக்ஷனை கூட்டு, ஒரு புலி ஆல் அவுட்களை அடுக்கிறாங்க. உடனே இவனு என்ன சொல்லுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது அதிகாரம் 21 வசனம், இஸ்ரேல் மக்களுக்கு அவங்க வாசனையை கெடுத்து விட்டார். அவங்களுக்கு என்ன வாசனை இருந்துச்சு எனக்கு தெரியல. இவங்க அடிமைகள், பக்கத்துல உணவுல நாத்தம் அடிக்கும், அந்த வாசனை வேணா வரும். நீங்கள் பார்வோன் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரருக்கு முன்பாகவும் எங்கள் வாசனைகளை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்களை கேள்விப்பட்டது. இது அவங்க தங்களை வந்து ரொம்ப ஹைப்பா நினைக்கிறாங்க, அது ஒன்று. ஆனா அருமையான வாசனை நான் அவங்களுக்கு காட்டுறேன். அது என்ன? ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 8:21. நோவா பேழையை விட்டு வெளியே வருகிறார். நோவாவுக்கு ஒரு பெரிய ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம். அது ஈரா, அந்த ஈராங்கிற பயத்தோடு ஒரு சந்தோஷத்தோடு வெளியே வருகிறார். சுத்தி பார்க்கிறார், உலகமே ஜலப்பிரயத்தினால் அழிஞ்சிருச்சு, ஆனா ஒரு பேழைக்குள்ள நாங்க எங்க குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு வெளியே வர்றாங்க. இந்த நன்றி உள்ள இருதயத்தோடு வெளியே வந்து சும்மா இருக்க என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல ஒன்று தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். இது வாசனை கிடையாது, ஹாப்பினஸ். ஜீவனுக்கு நோவாவுக்கு என்னை பற்றி எவ்வளவு ஒரு பயம் இருக்குது, எவ்வளவு ஒரு ஈரா என்ன இருந்து எனக்கு இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சுங்க. ஆனா அதே நேரத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார், அது பேர் சவுல். சாமுவேல் வர டிலே ஆயிடுச்சு. உடனே இவர் என்ன செய்யறாரு, நான் தான் போவேன், நான் தான் பலி செலுத்துவேன். 1 சாமுவேல் 13:13 புத்தீனமான சவுலே தப்பான காரியத்தை செய்யறார். இத ஆண்டவர் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை.
இந்த சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்ள முடியும். சரி, அதனால அவருடைய கண்கள் யார் மேல போயிடுச்சுன்னா தாவீது மேல. 2 காரியத்தை சொல்லிட்டேன். 3வதாக நம்ம பார்க்க போறோம் உகந்த ஸ்ட்ரென்த். உகந்த ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை செய்வதற்கும் செய்யாது இருக்கிற ஒரு பலன் தேவை. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஒரு பவர்ஃபுல் ஒரு மேன், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. சிம்சோன், அவருக்கு ஒரு பலன் இருந்துச்சு. ஆனா அந்த பலன் எதுக்கு யூஸ் பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு விரோதமாக யூஸ் பண்ணுவார். தெளிலால் மடியில போய் எல்லாராலையும் படுக்க முடியுமா? எல்லாராலையும் படுக்க முடியாது. ஆனா இவர் போய் படுத்துக்கிட்டார். அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் கொடுத்த ஸ்ட்ரென்த்தை அவர் ரேஸ் பண்ணிட்டார். சரி, 2 சாய்ஸ் இருக்குது. அந்த சாய்ஸ்ல ஆண்டவர் எதை நீ செய்யற, எதை நீ செய்யக்கூடாதுங்கிறத ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்ப்பார். இப்படி இருக்கும்பொழுது ஒரு ஸ்ட்ரென்த்தை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். இது ஒரு பயங்கரமான ஸ்ட்ரென்த். இந்த ஸ்ட்ரென்த் ஒரு குழுவுல கிடைக்கிற ஸ்ட்ரென்த்துங்க, ஒரு குரூப்ல கிடைக்கிற ஸ்ட்ரென்த். அது என்ன நம்ம உங்களுக்கு பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுமா? தானியேல் 3வது அதிகாரம். ஒரு சிலையை ராஜா நிப்பாட்டி வச்சிட்டாரு. இப்ப ஸ்ட்ரென்த் நேரா நிக்கிறதுக்கு வேணும். முகம் கூப்பிடுறவங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆகும். புரிதமைக்கு அந்த இராங்கிறது அந்த 3 வாலிபருக்குள்ளே இருந்துச்சு. 13 அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு, இது பாக்கர். இந்த பாக்கர்ல ஒரு பக்கம் ராஜா கத்துறாரு, ஷத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். என்ன சொல்லுகிறான்னா, எங்களை விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும் நான் காலை விடுவ மாட்டேன். அப்ப இந்த குழு 3 பேருக்கும் ஒரே இருதயம் இருந்துச்சு. அது என்ன இருதயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களை தூக்கி எங்க நானும் போடு, எங்களுக்கு கவலை இல்லை, ஆனா எங்களுடைய ஸ்ட்ரென்த் ஒண்ணுதான். அந்த ஸ்ட்ரென்த்ல நாங்க 3 பேரும் ஒன்னா தான் நினைப்போம். அதுல ஒருத்தர் தப்பான முடிவு எடுத்தாலும் எல்லாம் போத்துரும் விழுந்துரும். ஆனா அது அப்படி நிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? பலன் கொடுத்தார். இது எதனால இது முடிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டி இந்த செய்தியை நம்ம முடிக்க போயிடும். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 1 வசனம். ஏரோது சபையை துன்பப்படுத்துகிறார். சபையை துன்பப்படுத்துற உடனே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதுருவை பிடிச்சு சிறைச்சாலை போட்டாச்சு. சிறைச்சாலை போட்ட உடனே 5வது வசனம், தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். இந்த ஊக்கத்தோடு ஜெபம் ஆண்டவருக்கு முன்பாக சுகந்த வாசனையாக மேல வருது. வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, 2 காரியத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. ஒரு காரியம் ஷார்ட் டேர்ம், இன்னொரு காரியம் லாங் டேர்ம். அது என்ன அவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னு சொல்றாங்க. ஷார்ட் டேர்ம் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, பேதுரு வெளியே வரும். வெளியே வராம வந்துட்டார். அந்த வெளியே வந்த உடனே இதுக்கு காரணமா இருக்கிற ஏரோது விட்டா என்ன செய்வான்னா, மறுபடியும் என்ன செய்வான், ஒருத்தரையா பிடிச்சு பிடிச்சு உள்ளதுக்கு போடுவான். அதனால அந்த தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். பவர், இது காட்ஸ் பவர். ஃபர்ஸ்ட் ஒரு ஜபத்தை காமிச்சேன். 2வது அந்த வாசனை ஆண்டவர் நுகர்ந்துகிறாரு. அதனால அவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21வது உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிக்கிறார். பண்ண உடனே 23 கர்த்தர் தூத்து நடத்தினாலே புழு புழுத்து இறந்தான். புழு புழுத்து இறந்தானா வழக்கமா செத்து போய் அப்பதான் புழு உள்ள வரும். ஆனா ஆண்டவர் இவன் அடிக்கும் போது இவன் புழுவா மாறிடுறான். அப்படியே வம்சாலியா இருப்பான். இது எதுக்கான லாங் டேர்ம். இவனை சும்மா விடக்கூடாது. சும்மா விட்டா என் பிள்ளைகளை ஒரு பயமுறுத்தி கொலை செஞ்சுட்டு இருப்பான். இது லாங் டேர்ம். லாங் டேர்ம்ல இன்னொரு லாங் டேர்ம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதோட நம்ம செய்தி முடிக்க போயிடும். வேத வாசனம் வளர்ந்து பெருகினது. இதாங்க லாங் டேர்ம். இன்னைக்கு வரை அது நடந்துருக்கு. காரணம்
ஏதா ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவம் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து எஜமான்களுக்கு நீர் சொன்ன ஆலோசனை ஐயா. உங்களுக்கு ஒரு பயம் வேண்டும். பரலோகத்துல ஒரு எஜமான் இருக்கிறார். அந்த பயத்தோடு உங்களுடைய வேலைக்காரருக்கு போஷிகள் சொன்னீங்க. எங்களுக்கு கீழ் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் மேல் எங்களுடைய அன்பை காட்டி அழகாக நடத்த உதவி செய்யப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.